ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு புறன்பொழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு 2 கிளாஸ் அவ்வளோ துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறேன், நான் எந்த பருப்பையும் போடலை. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வேவறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வேவறதுக்கு வச்சுக்கிறேன். இதை குக்கருக்கு போடாதீங்க, இந்த மாதிரி பாத்திரத்துலேயே வேக போடணும். இது அப்பப்போ திருவிக்கங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த நுரையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ப்ரெஸ் ஆகுது. இப்போ இதை தனியாக இந்த பருப்பு தனியாக அடிக்கட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனுக்கு இந்த வேவிச்சு எடுத்து வச்சா இந்த பருப்பு ஒரு துருனா ஒரு தேங்காய் போட்டுக்கிறேன். அதே கிளாஸில் 2 கிளாஸ் அவ்வளோ வெல்லம் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளேவர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கங்க போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு போட்டு எடுத்து வைக்கிறேன். இப்போ இன்னொரு பேனுக்கு இந்த அரைச்சி வச்சா இந்த ஊர்னத்தெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் சூடானா போதும். ஃப்ளேவர் வர வரைக்கும் இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மாவு பிணைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு 2 கிளாஸ் அவ்வளோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கைக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டு மறுபடியும் இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த மாவு எவ்வளோ பிணையிறமோ அவ்வளோ வந்து இந்த புறன்பொழிக்கு இந்த இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வரும். நம்ம எவ்வளோ பிணையிறமோ அவ்வளோ. இப்போ இது வந்து நல்லா பிணைஞ்சிக்கங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும் டேஸ்ட்டாக. இப்போ இன்னும் கொஞ்சம் கைக்கு எண்ணெய் போட்டு அதையும் நல்லா எல்லாம் பிணைஞ்சிக்கிறேன். நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி ஒரு 2 ஹவர் ஊற வச்சிருங்க. அப்படியே ஒரு 2 ஹவர் அது வந்து நல்லா ஊறணும். இப்போ பாரு 2 ஹவர் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இந்த பக்கம் இந்த ஊறின வந்து ரெடியாக இருக்கும். அது வந்து ஆறி நல்லா இதாக இருக்கும். கை கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் பிணைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கிறேன். தட்டிட்டு அந்த ஊர்னத்தை உருண்டை பண்ணி வச்சுருந்தேன். அதை அந்த மாவில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பக்கமாக அதை இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எவ்வளோ அகல வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தட்டிக்கங்க. இந்த மாதிரி நல்லா தட்டிக்கங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தட்டி ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு தோசை தவா மேலே கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் தடவிட்டு இதை 2 போட்டு ஒரு நிமிஷம் நல்லா 2 பக்கமும் வேவிச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க போதும். இது நல்லா எண்ணெயிலேயே பிணைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப எண்ணெயெல்லாம் வேண்டாம். போட்டு இப்போ பாருங்கள் திருவி போடுறேன். பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. போட்டு இப்படியே நல்லா 2 பக்கமும் வேவிச்சு எடுத்திங்கன்னா மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி எல்லாம் வேவிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி உப்பி வருது. இந்த மாதிரி உப்பி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புறன்பொழி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷில்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.